அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். புகழுக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் அவர், போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமே, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி எஸ் லோர்ட். அதிசய தேவ நீங்க தானே, ஆலோசனை கர்த்த நீங்க தானே. அதிசய தேவ நீங்க தானே, ஆலோசனை கர்த்த நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. Yes, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமைதாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமைதாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தான்ப்பா, என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உண்மையா பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மைமைப்படுத்தி, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே.
Yes, Lord. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே அப்பா. எனக்குள்ளே வாழ்பவரும் நீங்க தான்ப்பா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோமா? எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே. கையை தட்டி வாழ்பவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரே நூற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா. உயிரின் நூற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளா. எல்லாரும் பாடுங்க. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வறட்சியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஏமாற்றங்களை தான் கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா. எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா. எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா.
எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். முழுமையாக அர்ப்பணித்து பாடுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தருடைய கரத்துல நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிரும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிரும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத பாடுங்க, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி. இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது. Praise the Lord. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. பாடுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. பாடுவோமா? சுத்தமாக Yes, என்று Lord. சொன்னாரே, ஆமாப்பா. குஷ்டரோகி சுத்தமானாரே. Yes, Lord. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஆண்டவரே, ஒன்றுமில்லையே, எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எங்களால முடியாதப்பா, எங்களால முடியாதுன்னு நாங்க ஒத்துக்கொள்ளுகிறோம். உம்மாலே எல்லாம் கூடும். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நீர் ஒருவரே. கூடாதது ஒன்றுமில்லையே, ஆமென். தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடுங்க, கடலின் மேல் நடந்தாரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவன் அவர். புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே,
அவரால் எல்லாம் முடியும். சூழ்நிலைகளை மாற்ற முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். ஏனென்றால் அவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவன் அவர். ஆமே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. வெளிப்படுத்தும் பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி வெளிப்படுத்தும். எஸ் லோர்ட், நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. தேவ மகிமை காண்பாயே. வெளிப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. வெளிப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாததே ஒன்றுமில்லையே, கூடாததே ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. ஒரு தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சர்வாங்க சுகம் இந்த வேளையிலே என்று சொன்னாரே. செவிட்டுமை பேசினாரே. கூடாததே ஒன்றுமில்லையே, கூடாததே ஒன்றுமில்லையே. Lord we believe, Lord we believe. நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. நம்முடைய எல்லா பாவங்களை மன்னிக்கிறவர், எல்லா முற்பிதாக்களின் சாப கட்டுகளை முறிக்கிறவர். கிறிஸ்து இயேசுவே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை விடுதலை. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே கூப்பிடுங்க. நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். தேவனே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் சர்வ வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம். நீர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பவர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை கைவிடுவதில்லை என்று விசுவாசிக்கிறோம்.
ஹalleluya 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 ஹalleluya. F மைனர் கொடுங்க. ஹalleluya ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து இந்த நாள்ல கூட அனல் மூட்டும் தேவானை கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நம்ம எப்பொழுதும் அனல் மூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. 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 அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. அந்நிய பாஷைகள் Yes, Lord. இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. நாங்கள் ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா நாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே. நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா. அனல் மூட்டும் Yes, தேவா Lord. ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அக்கினி அபிஷேக இன்றே தாருமே. அக்கினி Yes, அபிஷேகம் இன்றே தாருமே. சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே. நாங்கள் சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. 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 வல்லமை வல்லமை ஆவியே என்னை அலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். Yes, Lord. வல்லமை வல்லமை ஆவியே ஒவ்வொரு மேல் என்னை நாள்ல கூடப்பா. அனலாக்கிடும். பெந்தேகோஸ்து வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள்
இந்த நாளில் எங்கள் மேலே நிரப்புங்க ஒவ்வொரு மேலும் ஆவியை ஊற்றுங்கப்பா. தேசத்தில் உமக்காய் புதிய மாதத்துல அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தில் உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையுடே ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை வானம் திறக்கப்படுவதாக எங்கள் மேலே வானம் திறக்கப்படுவதாக வானம் திறக்கப்படுவதாக தேவ மகிமை இறங்குவதாக தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அன்னை கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் எழுப்பிட அபிஷேகம் அபிஷேகம் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்பு. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்பு. வாய்களை திறந்து கேளுங்க. பிதா வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்க வாழ்க்கையின் சாவி எடுத்துக்கோங்கப்பா. Lord, we commit 100% Lord. 100க்கு 100 உமைக்கு எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா மேஜர் ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நல்ல அர்ப்பணிங்க. வாய்களை திறந்து அர்ப்பணிங்க. Lord, I surrender. என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கண்கள், என்னுடைய கைகள், என்னுடைய இருதயம், என்னுடைய நினைவுகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லி Hallelujah Hallelujah Hallelujah. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட. Lord, you enthroned, O Master. Lord, you sit on the throne. நீரே சிங்காசனத்தில் வாசம் பண்ணுவீராக. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம்.
குடும்பத்தில் உலாவிடும். வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் ஊழியத்தில் எங்கள் ஊழியத்தில் உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் பட்டணத்தில் எங்கள் பட்டணத்தில் உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. பாடுவோமா எல்லாருமாக இன்னும் சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். கடைசியா ஒரு முறை கூட பாடி முடிப்போம். ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு Yes, Lord. நேர் முழங்கால் படிட்டு, முடியாதவர்கள் இந்த இடத்துல நின்று கொள்ளலாம். முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கட்டாயமாய் முழங்கால் படிடுங்க. முடியாதவர்கள், முதியோர்கள் நீங்க நின்று கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி முதலாவது கடந்த மாதம் முழுவதும் காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் கண்மணி போல நம்மளை பாதுகாத்தாரே. எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாதபடிக்கு ஆண்டவர் நம்மளுடைய கரங்களை பிடித்து நடத்தினாரே. அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும், உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். வாய்களை திறந்து ஆண்டவரே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தை நிமித்தமா எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களாய் இந்த வேளையில ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரே. அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சூழ்நிலை நிமித்தமா சபைக்கு வர முடியாமல் காணப்படுகிறாங்க. ஆனால் தேவன் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. நம்மளை ஆண்டவர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறாரே. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. எல்லாவித ஆபத்து, நாச, மோசங்களுக்கு ஆண்டவரே எங்களை விலக்கி ஆண்டவரே நீர் பாதுகாத்து வருகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாவித வியாதி விக்கனங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து வருகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க நடத்தி வந்த பாதை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் அப்பா. நீங்கள் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் அப்பா. எல்லா கரடான முரடான பாதைகளிலும் என் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. என் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. என் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலையிலும் கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு நீங்க கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை காண்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கொடுப்போமா? இந்த ஆகஸ்ட் மாதத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்கப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்க குடும்பத்தில் வந்து தங்கட்டும் அப்பா. எல்லாரும் கேளுங்க. எல்லா சகோதரர்கள் தயவாய் சொல்ற எல்லாரும் வாயில திறந்து செபிங்க. உங்க குடும்பத்துக்காக செபிங்க. ஆண்டவரே, எசுராஜா எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா. நீங்க வீட்டின் தலைவராய் இருங்கப்பா. நீங்க எங்களை நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எந்த குறைவும் இல்லாதபடி, எல்லாரும் சொல்லுங்க, எந்த குறைவும் இல்லாதபடி அப்பா. வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படாமல் எங்கள் குடும்பத்துல வந்து சேரத்தக்க தேவனின் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை எங்கள் சபையில நீர் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பத்துல ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு தந்தைமாரும் தாய்மாரின் கண்ணீரை ஆண்டவரே நீ காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, குடும்பமா இந்த ஆலயத்துல ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஜெய்சீலன் அங்கிளுக்காக, பிரகாசம் அங்கிளுக்காக, ஆண்டவரே மோனிகாஸ்டோட தகப்பனாருக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மார்கரெட் ஆண்டியோட தாயாருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. தீங்கு ஒன்றும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிறவர்கள் ஒவ்வொரு மீதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்க சபை பிள்ளைகள் அநேகர் கடைகள் நடத்தி கொண்டு வராங்கப்பா. எல்லா கடைகளிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, வேலைக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஏற்ற வேளையில நல்ல ஒரு வேலை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி தரும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்துல ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே அன்பை கொடுப்பீராக, குடும்பத்துக்குள்ள அன்பை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஆவியின் கனிகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்துல நடக்கிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லா ஊழியத்திலும் கலந்து கொள்ளுகிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாகனத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பம்மல் பகுதிக்காக ஆண்டவரே, பம்மலை சுற்றி காணப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் அப்பா, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே, இந்த தெருவில் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கீதம் 119:49 வசனம் முதல் 64 வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 747 பக்கம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலக்கினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன்.
என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமே. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலே நாம் என்ன பண்றோம்? தைரியம் கொண்டு. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு ஒரு தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலே நாம் தைரியம் கொண்டு. வாசிங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. உலகம், பிசாசு, மாமிசம், பல நெருக்கடியான சூழ்நிலை வழியாய் வரும்போது கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறதுனால நாம் தைரியம் கொண்டு நாம் வாழ தேவன் கிருபை தருவார். ஏன் நம்ம தைரியம் கொள்கிறோம் என்றால், வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன்னா நம்ம கையில் பணம் இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். பணம் இல்லைன்னா ஃப்யூச்சர் எப்படியோ ஆகிடும். பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைக்கு எப்படி திருமணம் பண்ணுறது, எப்படி இந்த பொருளை வாங்குறது, எப்படி அந்த பொருளை வாங்குறதுன்னு சொல்லி இதுவே நம்முடைய மைண்டில் ஃபோக்கஸாக இருக்காதபடிக்கு ஆண்டவரை நம்பி வாழும்போது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் எல்லாம் என் ஆண்டவரை நான் பிரியப்படுத்த வேண்டும், ஆண்டவரோடு நான் நடக்க வேண்டும், தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதை முன்வைத்து நம்ம வாழும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென். காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலைகளில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதர்கள், பல சூழ்நிலைகள் வருவாங்க போவாங்க. லைஃப் வில் கீப் சேஞ்சிங். ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் யார்? அவர் யார்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. இந்த சகாயர் யார்? இந்த ஹெல்பர் யார்? வாசிங்க. சங்கீதம் 104:8 வாசிங்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய ஹெல்பர் யாருன்னா அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால எந்த ஒரு காரியமும் நம்மளால் முடியாததை கூட அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணி முடிக்க கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் பாருங்க, வேதத்தில் அவர் போய் ஹெல்ப் பண்ணது ஒரு சம்பவம், அவரை கூப்பிடும்போது அவர் ஹெல்ப் பண்ணது ஒரு சம்பவம். 2 சம்பவங்களை வேகமாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நாளில் நம்மளை தேடி வந்து கர்த்தர் நம்மளை ஹெல்ப் பண்ணுவார். நிச்சயமாக ஆச்சரியமாய் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது நம்மை அவர் தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். நாமும் அவரை தேட வேண்டும், அவர் நம்மை தொட வேண்டும், நாம் அவரை தொட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவரை கூப்பிட வேண்டும், அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். வேதத்திலே யோவான் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில்
5ஆம் அதிகாரம் 1லேருந்து 9 வசனங்கள் வரை. இதை நான் ஸ்க்ரீனில் போடல, நான் 9 வசனம் நிறைய இருக்கு, நான் போடல. வாசிங்க, அந்த முதல் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஹல்லேலூயா. Jesus went to Jerusalem. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக போனார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்தாலும் நேர்த்தியா செய்வார். அவர் போனால் ஒரு காரணம் உண்டு, அவர் வந்தால் ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு காரணத்தோடு செய்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபங்கள் உண்டு. அதற்கு பேர் என்னதான்? பெதஸ்தா. என்னது? சத்தமா சொல்லுங்க. பெதஸ்தா. சுகமளிக்கும் குளம். என்ன குளம்? சுகமளிக்கும் குளம். பெதஸ்தா எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னா நீங்கள் கோயம்புத்தூருக்கு போங்க. கோயம்புத்தூரில் காரூணியாவில் அங்கே பெதஸ்தான்னு ஒரு வச்சுருக்குறாங்க. 5 மண்டபங்கள் வச்சு நடுவில் ஒரு குளம் வச்சு அங்கே அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது அந்த பெதஸ்தாவுடைய அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் சுகமளிக்கும் இடம். என்ன இடம்? சுகமளிக்கும் இடம். பாருங்க, சில சமயம் நம்ம போய் இந்த இடத்துக்கு போனால் சுகம் கிடைக்கும், இவங்களை பார்த்தா எனக்கு விடுதலை கிடைக்கும், இவங்க எனக்கு ஜெபம் பண்ணால் விடுதலை கிடைக்கும் நம்ம நினச்சிட்டு சில இடத்தை நம்பி போகலாம், மனிதர்களை நம்பி போகலாம். சிலர் எனக்கு போனால் இவ்வளோ பணம் கொடுப்பாங்க இப்படி நினச்சி நம்ம போகலாம். ஆனால் அது கூட நமக்கு ஏமாற்றமாக முடியலாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அநேக வேளையில் நிறைய ஏமாற்றங்கள் ஏன் வருகிறதுனா, இவங்களை நம்பி இருந்தேன் பிரதர், இவங்க எனக்கு இதை செய்வாங்க நம்பி இருந்தேன் பிரதர். எல்லாரையும் நம்புவதை காட்டிலும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை நம்புவதே மேலான காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இந்த மனிதன், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவைகளிலே குருடர் சப்பாணிகள் சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். அந்த குளத்தின் விசேஷம் என்னவென்றால், அந்த குளத்திலே வருடத்திலே ஒரு முறை, இல்லை என்றால் திடீரென்று ஒரு தேவ தூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது யார் முதலாவது அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புத சுகம் கிடைக்கும் என்று வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், வாசிங்க. தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த சட்டத்தையும் மீறி அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் செய்வார் இல்லை, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு அவர் தீவிரிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். வாசிங்க 5வது வசனத்தை பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து. 38. சத்தமா சொல்லுங்க. 38 வருஷம். சிலருக்குலாம் இன்னும் வயசே 38 ஆயிருக்காது. ஒரு மனுஷன் 38 வருஷமா வியாதி படுக்கையில் இருந்தான்னா அவனை உலகம் எப்படி பார்த்துருக்கும்? இவன் எப்போடா சாவான், இவன் இருந்து என்ன பிரயோஜனம், இவனால் யாருக்கு என்ன நன்மை அப்படின்னு உலகம் அவனை வெறுத்திருக்கும், உலகம் அவனை தள்ளி வைத்திருக்கும். குடும்பத்தார் கூட அவனை எட்டி பார்த்துருக்க மாட்டாங்க. 1 வருஷம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு மனுஷன் 38 வருஷமா படுக்கையில் இருந்தானா அவன் இருக்கிறதே ஒரு கஷ்டம், மற்றவங்களுக்கும் வேதனை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், இப்பேற்பட்ட மனிதனையும் ஆண்டவராய் இயேசு தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் புறக்கணிக்கலாம், மனிதர்கள் வேண்டாம் என்று சொல்லலாம், உலகத்தின் சூழ்நிலைகள் அவர்களை ஒதுக்கி வைக்கிற நிலைமையில் இருக்கலாம்.
ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க பிரதர், என் வாழ்க்கையின் நிலைமையினால, என்னுடைய பொருளாதார நிலைமையினால யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, ஏதோ எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சு என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். 38 வருடம் ஒரு மனிதன் படுக்கையில் இருந்தான் பாருங்க. ஒரு 6 மாதம் படுக்கையில் இருந்தால் அவனுக்கு பெட் சோர் வந்துடும், பல பிரச்சனைகள் வந்துடும், நடக்க முடியாது, பிசியோதெரப்பி தேவைப்படும். ஒரு மனுஷன் 38 வருஷ படுக்கையில் இருந்தா அவனுடைய நிலைமையை கொஞ்சம் நினைத்து பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வாசிப்போம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமாய் சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, வெகு காலமாய், லாங் டைம், வெகு காலமாய், பல ஆண்டுகளாய். எத்தனை ஆண்டுகள்? 38 வருஷமாக படுக்கையிலே இருக்கிற ஒரு மனிதன். அவனை உலகம் ஒதுக்கி வைத்து விட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு அந்த எருசலேமில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த மனிதனை தேடி வந்து அவனுக்கு உதவி செய்யும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கர்த்தர் நம்மை உதவி செய்யும்படியாக நம்மை தேடி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடி போனவர்கள், அவரும் ஒரு சிலரை தேடி வந்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? வாசிங்க. அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். Do you want to be healed? நீ சுகமாக விரும்புறியாப்பா? பாருங்க, ஒரு மனுஷன் 38 வருஷ படுக்கையில் இருக்கவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கும், என்ன நம்பிக்கை இருக்கும்? ஹோப்லெஸ், நம்பிக்கை இழந்து போன நிலைமை. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன், சாவுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், உன் பிரச்சனையிலேருந்து உனக்கு விடுதலை வேணுமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லு. ஆமேன்னா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. காலம் போக 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 சூழ்நிலை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, பரவாயில்ல இந்த சூழ்நிலையே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன், இப்படியே என் வாழ்க்கையை நான் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறேன், இது என் தலையெழுத்து, இப்படி தான் என் வாழ்க்கை அமையும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்மளே நினைத்து கொண்டு, மக்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இராதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்ப ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தில் எத்தனை ஆண்டுகளாக ரட்சிக்கப்படாத சகோதரரை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகளாக உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஒருவரும் இல்லை. கையை இப்படி வச்சு சொல்லுங்க, ஒருவரும் இல்லை. நோபடி டு ஹெல்ப் மீ. எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்காக உதவி செய்ய தான் நம்முடைய ஆண்டவர், அவர் நான் உனக்கு சகாயராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறைய ஹெல்ப் எனக்கு கிடைக்கும்னு சொன்ன ஆண்டவர், சரிப்பா நீ அவங்களே வச்சு செய்துக்கோ. ஆனால் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா? நான் யார்கிட்ட போவேன்? இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, இவங்களை கூப்பிடலாமா, அவங்கள கூப்பிடலாமா? நீங்கள் யாரையும் கூப்பிட வேண்டாம். நல்ல வானத்தை பார்த்து, ஏசப்பா நீங்க தான் எனக்கு சகாயரப்பா, எங்களுக்கு உதவி பண்ணுகிற நீர் தான் எங்கள் சகாயர், யூ ஆர் மை ஹெல்பர். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிப்போம். நிச்சயம் நிச்சயம் நடக்கும். பாருங்க, ஒருவரும் இல்லை. ஏன்பா 38 வருஷமா படுத்திருக்கானேப்பா, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். யாருக்கும் இரக்கமும் இல்லை, மன உருக்கமும் இல்லை, இவனை குறித்த ஒரு அக்கறையும் இல்லை. இப்போ வந்தான் ஒருத்தன் படுத்திருக்கான்,
படுத்து ஒரு 6 மாதம் படுத்திருந்தவன் அந்த தண்ணீர் குளம் கலங்கின உடனே உள்ளே இறங்கிட்டான். இவன் பக்கத்துல இருந்து எழும்புறதுக்குள்ள தூக்கிட்டு வந்து அந்த குளத்துக்குள்ள போடுறதுக்கு ஒரு 10 அடி தூரம் உதவி செய்யறதுக்கு கூட யாரும் இல்லை. எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு தேவன் சகாயராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord is my helper. நீங்க அனாதைகள் என்று சொல்லாதீங்க. ஆண்டவராய் இயேசுவை ஒருவன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. என்னுடைய சகாயர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த என்னுடைய அப்பா. ஹல்லேலூயா. அவர் பெயர் ஏசப்பா. ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்கிற ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்து அப்பாலாம் நல்லவங்களோ யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் நமக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்ணி கொண்டே இருப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒருவரும் இல்லை, கவலைப்படாதப்பா, ஒருவரும் இல்லைல்ல, நான் இருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார்ப்பா, ஒருவரும் இல்லைன்னு நீ சொல்லாத, ஏசப்பா இருக்காருன்னு சொல்லு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையின் பிரச்சனையில் ஒருவரும் இல்லை. எஸ், அதுதான் உலக பிரகாரமா, அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. ஆனா நான் உனக்கு இருக்கிறேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். என்னை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, என்னை ப்ரமோட் பண்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, என்னை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, இறக்குறதுக்கு ஆள் இல்லை, ஒருவரும் இல்லை. இதுதான் என் நிலைமை. ஆனா ஆண்டவராக இயேசு பாருங்க, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. அப்படியா உன் கஷ்டம், சரிப்பா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, உன் நிலைமையை நான் புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல. பாருங்க, நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக சின்ன உதவி செய்யலாம், அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சகாயர் அவருக்குள்ள புது பலனை கொடுக்க முடியும், சுகத்தை கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய உதவி எல்லாம் ஒரு அளவுதான். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அந்த மனிதனுக்குள்ள புதிய ஜீவனை கொடுக்க முடியும், அவனுடைய கால்களிலே பலனை கொடுக்க முடியும், அந்த மனிதனுடைய படுக்கையிலிருந்து அவனை எழுந்திருக்க முடியும். என்ன சொன்னார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. இவர்தான் நம்முடைய சகாயர். ஹல்லேலூயா. இவர்தான் நம்முடைய சகாயர். நமக்கு உதவி செய்கிறவர் யார் என்றால், நம்மை படுத்திருக்கிறவனை எழும்பி நிற்க பண்ணுகிறவர், கூனி குறுகி போகிறவர்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி, தேவனே நீரே என் சகாயர். நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவனே நீரே என் சகாயர். ஆண்டவரே நீரே என் சகாயர். கர்த்தாவே நீரே என் சகாயர். Lord, you are my helper. Lord, you are my helper. I believe in that. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறதுனால நன்மை செய்வார். அவர் வல்லவராய் இருக்கிறதுனால எதையும் அவரால் செய்ய முடியும். ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். நல்லவரா இருக்கவங்கள வல்லவங்களா இருக்க மாட்டாங்க, வல்லவங்களா இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. இந்த இந்தியாவில் இருக்கிற கோடீஸ்வரன் கிட்டெல்லாம் போய் ஒரு 10 ரூபாய் கேட்டு பாருங்களேன், உங்ககிட்ட இருக்கிறதையும் சுரண்டி எடுத்துருவாங்க. கரெக்ட் தானே? இந்த ஜியோ இந்த இவங்கெல்லாம் வச்சுருக்காங்களே, நம்ம ஃபோனை ஆன் பண்ணாலே காசு போய்கிட்டே இருக்குது அவங்களுக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் நொடி பொழுதும். அவங்கக்கிட்ட நம்ம வாங்க முடியாது, நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கணும். அவங்க வல்லவர்கள், ஆனால் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இஸ் a good God and he is a great God. Hallelujah. அவர் நல்லவர், அவர் வல்லவராய் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் அவர் நன்மையை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அந்த சகாயரை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீரே என் சகாயர். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் தான், ஆனால் நீங்கள் இதை செய்து கொண்டே இருங்க. இந்த மாதம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருங்க, லார்ட் யூ ஆர் மை ஹெல்ப்பர், லார்ட் யூ ஆர் மை ஹெல்ப்பர். தேவனே நீரே என் சகாயர். இந்த சூழ்நிலையில் நீங்கள் தான் எனக்கு சகாயர். என் ஆஃபீஸில் லார்ட் யூ ஆர் மை ஹெல்ப்பர். என் வீட்டில் நீங்கள் தான்ப்பா எனக்கு சகாயர். என் படிப்பில் நீங்கள் தான் எனக்கு சகாயர். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காரியத்தை அந்த ஹெல்ப்பை கேளுங்க. ஞானம் வேண்டும் என்றால் ஆண்டவரே எனக்கு ஞானம் என்கிற உதவியை செய்யுங்கப்பா. ஏன்னா அவரிடத்துல ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த நாளில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவர் சொன்ன உடனே வாசிங்க, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில இருள், காரிருள் பூமியை சூழ்ந்து கொண்டு ஒழுங்கீனமும் இருளும் இருந்தது. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. கொஞ்சம் கொஞ்சமாலாம் வரல, பல ஆயிரம் ஆண்டுகள் இருளா இருந்தது, ஒரே செகண்ட்ல வெளிச்சமா மாறுச்சு. ஹல்லேலூயா. இந்திய தேசத்துக்கு வெளிச்சம் உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா இந்திய தேசத்திலே வெளிச்சம் உண்டாவதாக. ஆமென். எங்க குடும்பத்துல வெளிச்சம் உண்டாவதாக. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆதியிலே தேவன் வானத்தை பூமி, அந்த ஆதி எப்போனே நமக்கு தெரியாது. ஆனா திடீர்னு ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. உடனே அந்த வார்த்தைக்கு அந்த இயற்கை கட்டுப்பட்டது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உடனே சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உடையவராய் இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு சம்பவம் பாருங்க. இது ஆண்டவர் தேடி போய் உதவி செய்தார். அவரை தேடி வந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 46 52 வேகமாக நாம் வாசித்து நம்ம முடிக்க போறோம். வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்கிறோம், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை குறித்து வேதம் எழுதி இருக்கிறது என்றால் தேவன் எல்லாருக்கும் உதவி செய்ய அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிச்சைக்காரனை யார் மதிப்பா? பிச்சைக்காரன்கிட்ட உட்கார்ந்து பேசுவாங்களா? வந்தா சரி கேட்குறாங்களேன்னு ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்பிடுவோம். சரிப்பா வீட்டில் ஏதாவது மீதி இருந்தால் 2 இட்லி கொடுத்து அனுப்புப்பா. அவரோட உட்காந்து பேசுவோமா? அவங்களோட உறவு வச்சுக்க விரும்புவோமா? இல்லை. உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், உலகம் கைவிடப்பட்ட அப்படிப்பட்டவர்களையும் தேவன் சகாயம் செய்ய விரும்புகிறார் என்பதுதான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. You may be rejected. நீங்க உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், ஆனா அப்படிப்பட்டவங்களை தான் தேடி வருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. குருடன், பிச்சைக்காரன், இவனுக்கு ஃபேமிலியில் என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? இவனுக்கு என்ன ஃபேமிலியில் லவ் கிடைக்கும்? அன்பு என்ன கிடைக்கும்? ஒன்றும் இருக்காது. அன்பு கிடைச்சிருக்காது, எதுவுமே கிடைச்சிருக்காது. உட்காந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு அந்தந்த நாளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் பாருங்க, வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. He started asking for help. அவன் ஆண்டவரிடத்துல உதவியை கேட்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அந்த 38 வருஷ படுக்கையில் இருக்கவனுக்கு சத்தம் போடுறது கூட அவனுக்கு வாய்ஸ் இருந்திருக்காது.
அவனுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனால் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் காதால் கேட்டிருக்கிறான், ஆண்டவராக இயேசு அநேகருக்கு நன்மை செய்கிறவர், அநேகருக்கு அற்புதம் செய்கிறவர், எனக்கும் செய்ய மாட்டாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாம் சொல்லுங்க, எதிர்பார்ப்பு. சத்தமா சொல்லுங்களேன், எதிர்பார்ப்பு. ஆசை சொல்லுங்களேன் வாய் திறந்து. ஆசை, விருப்பம், விசுவாசம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் பாதபட்சம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் அவர் இறங்குகிற தேவன். ஆனா யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, அவர் யாரையும் ஜட்ஜ் பண்றவர் அல்ல. நீ வந்தீனா உனக்கு உண்டு, நீ வரலன்னா பரவாயில்லப்பா. பிசாசு அப்படி இல்லை, வரலனாலும் வந்து பிடிச்சுப்பான். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ரொம்ப ஜென்டிலான தேவன். பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த மனிதன் நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாம் சொல்லாமா? நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆமென். லார்ட், ஐ நீட் ஹெல்ப். எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு சகாயம் தேவைப்படுது, எனக்கு உதவி தேவைப்படுகிறது. நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு உம்முடைய உதவி தேவை. அப்போ என்ன நடந்துச்சு பாருங்க, வாசிங்க. எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகரவனை அதட்டினார்கள். அவன் ஒரு ரிஜெக்டட் பீஸ். அவனை உலகம் புறக்கணித்து வைத்திருந்தது. அவனுக்கு தேவையெல்லாம் என்னது? ஒரு 5 ரூபாய் சில்லற காசும். அவனுக்கு தேவை என்ன? வீட்டுக்கு மீதி இருக்கிற 2 இட்லியும் வடையும் கொடுத்து அவனை அமைதிப்படுத்து. எதுக்கு ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணோம்? ஆண்டவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்பதான் எரிகோல ஊழியம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு, அடுத்த ஊருக்கு வேகமா போயிட்டு இருக்காரு, அவனை அமைதிப்படுத்துங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ண, ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சீஷர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. மனிதர்கள் தேவனுடைய உதவி இவனுக்கு தகுதி இல்லை என்று நினைக்கலாம், ஆனால் தேவன் யாரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இவனுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்வாரா? இவன் எப்பேற்பட்ட பாவி, எப்பேற்பட்ட மனிதன் நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் தேடி இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை தேடிதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தத்தோடு இருக்கிறவங்க, பாரத்தோடு இருக்கிறவங்க, கைவிடப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக தான் வானத்திலிருந்து பூமிக்கு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் யாருங்க? ஆண்டவர் என்ன தேடி வர்றதுக்கு, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் யாரு நினைக்காதீங்க. நீங்க அவரை கூப்பிடணும். ஹல்லேலூயா. நீங்க அவரை தேடணும். நான் அவரை தேட வேண்டும். இன்னும் 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 நம்ம அவரை தேட வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல இன்னும் அவரை கூப்பிடணும். நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்கள் பட்டணத்துக்கு இறங்கும், எங்கள் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் குடும்பத்துக்கு இறங்கும் என்று சொல்லி எவ்வளவாய் நாம் அவரை கூப்பிடுகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மேல் மனது உருகுவார். ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, பாருங்க, இவன் கொஞ்சம் வசதி உள்ளவதான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஜீசஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள் இருக்காரு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறான், நல்ல ஒரு படித்தவனா இருக்கிறான், நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கிறான், 100க்கு அதிபதியாக இருந்தால் அவனுக்கு மரியாதை கிடைச்சிருக்கும். ஆனால் people rejected him. மனிதர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் உலகத்தின் மனநிலை. ஆனால் ஆண்டவருடைய மனநிலை டோட்டலி டிஃப்ரெண்ட். வாசிங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. He was not discouraged. அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போயிடாதீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தர் உங்களுக்கு சகாய. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க.
என்னை பார்த்து சொல்லுவாங்க, என்ன பிரதர் ரொம்ப மெலிஞ்சிட்டீங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சொல்லுவாங்க என்ன பிரதர் நல்ல வெயிட் போட்டீங்கன்னு வாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. என்னம்மா என்னைக்கு மெலிஞ்சிங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றியம்மா, அது ஒரு நாள் நடக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென், சோத்திரம். கர்த்தர் பெரியவர். நாங்கள் 2 பேரும் வெயிட் போட்டுட்டு தான் இருக்கோம். ஆமென், சோத்திரம். வாசிங்க பாருங்க, வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus stood and he said, let him come to me. ஆண்டவர் சொன்னார், நான் அவன் நின்னுட்டு அவன் என்னிடத்தில் வரட்டும், அவனை கொண்டு வான்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு உதவி வருகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உதவி வருது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருகிறது. டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, உங்களுக்கு உதவி வருகிறது. இந்த வேதாகமே நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு புக்கு தாங்க. ஹல்லேலூயா. இதை விட ஒரு மோட்டிவேஷனல் புக் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று, இந்த புக்கில் சொல்லப்பட்டபடி இது ஒரு கட்டளையும் இருக்குது. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அதுக்குண்டான ஆசீர்வாதமும் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அவன் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், அவனை என்கிட்ட கொண்டு வாங்கப்பா. என்ன நான் அவனுக்கு செய்யணும்? அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன ஹெல்ப் எதிர்பார்க்கிறான்? வாசிங்க, வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடரை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கூப்பிட ஆண்டவரை கூப்பிட சூழ்நிலைகள் மாறும். உங்களை எதிர்க்கிற மக்களும் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களும் உங்களுக்கு சிநேகிதர்களாக மாறுவார்கள். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் பார்க்க வேண்டிய ஆள் ஒரே ஒருத்தர் தான். உதவி வரும் கன்மலையை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தருடைய சகாயம் உண்டு, எனக்கு உண்டு. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர்ல தான் எழுதியிருக்கு. 13:8 8:13 தெரியல, பாருங்க, வாசிங்க. 13:8 வாசிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் அந்த குருடனுக்கு, அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன மனநிலையில அவர் இருந்தாரோ அதே மனநிலையில தான் இன்னைக்கும் அவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் கலாச்சாரங்கள் மாறலாம், ராஜ்யங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், டெக்னாலஜி மாறலாம், எல்லாமே மாறலாம், உலகமே மாறலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதனால அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கும், அவர் செய்த ஒவ்வொரு கிரியைகளும் மாறாதவைகளாய் இருக்கிறது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கன்மலையை தேடி வந்தான். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அவன் படுக்கையில் இருந்த மனுஷன் 38 வருஷம் ஆண்டவர் அவனை தேடி போனார். ஆனால் இந்த மனுஷன் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு ஹெல்ப் நீங்க தான்பான்னு வந்தான். என்ன நடந்துச்சு? வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய நோக்கத்தை அவர் பார்க்கிறார். மனிதனுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? வாட் இஸ் யுவர் டிசையர்? உன்னுடைய ஆசை என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய வாஞ்சை என்ன என்பதை அவர் பார்க்கிறார். அடுத்த 5 நாள் அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவர் வந்து பார்ப்பார். எவ்வளோ பேர் வாஞ்சையா வராங்க, எவ்வளோ பேர் தாகத்தோடு வராங்க, எவ்வளோ பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். ஒரு சில தூரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் கூட இருந்து ஜெபிங்க. இந்த 5 மணி ஜெபத்தை ஆன்லைனில் போடலான்னு கூட யோசிக்கிறேன். உண்மையாக பாருங்க, இந்த நாட்களில் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம அவரை தேடுகிறதை, அவர் இருதயத்தை பார்க்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு சில்லறை காசு வேணுமா? உனக்கு ஒருவேளை இன்னைக்கு உள்ள டிஃபன் வேணுமா? இல்லைன்னா உனக்கு மெய்யான விடுதலை வேணுமா? என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? நீ என்ன வேணும்? பாருங்க,
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் வேண்டாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சின்ன சின்ன ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும்னு வருகிறதை நாம் நிறுத்தி விட வேண்டும். நமக்கு ஆண்டவர் தான் வேணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உதவியை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும். ஐ வாண்ட் டு பி செட் ஃப்ரீ. நான் எனக்கு மெய்யான ஒரு விடுதலை வேணும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு மெய்யான ஒரு விடுதலை வேணும், நிரந்தரமான விடுதலை வேணும். போலியான விடுதலை இல்லை, பாதி விடுதலை இல்லை, நிரந்தர விடுதலை, மெய்யான விடுதலை, முற்றிலுமான விடுதலை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களா? எனக்கு டோட்டல் டெலிவரன்ஸ் வேணும்ப்பா. இந்த சிச்சுவேஷன்லேருந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் வேணும்ப்பா. எனக்கு முற்றிலுமான விடுதலை வேணும். எனக்கு பார்வை கிடைச்சிச்சுன்னா நான் போய் வேலைக்கு போவேன், பார்வை கிடைச்சிச்சுன்னா நான் வேலை செய்வேன், வேலை செய்தால் நான் சம்பாதிப்பேன், நான் சம்பாதிச்சா என் குடும்பத்தை பராமரிப்பேன், எனக்கு இந்த பூமியில் இந்த சமுதாயத்தில் எனக்கு அந்தஸ்து கிடைக்கும், எனக்கு வேண்டியதெல்லாம் 5 ரூபாய் வேண்டாம், சில்லறை காசு வேணாம், எனக்கு மெய்யான விடுதலை வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிவ்ஸ் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆண்டவராக இயேசு முற்றிலுமான விடுதலையை கொடுக்க விரும்புகிறவர். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கத்த நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சரி 5 ரூபாய் கொடுக்கறது மைண்டு மாதிரி 10 ரூபாய் போடலாமா, சரி ஒரு 50 ரூபாய் இருக்குது கொடுத்துடலாமா, இவ்வளோதான் நம்முடைய லிமிட்டேஷன், நம்முடைய மனநிலை இவ்வளோதான். ஆனால் நம்முடைய தேவன் தான் யோவான் 8:36 சொல்லுது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டு, மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் அந்த குமாரன் he is our helper. ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர், அவர்தான் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர், அவர்தான் நம்முடைய வேலையிலே நம்மளை பாதுகாக்கிறவர், அவர்தான் நம்முடைய படிப்பில் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர்தான் நம்முடைய பிரயாணத்தில் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ உள்ள உலகத்தில், இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த உதவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவது ரொம்ப முக்கியம் இல்லை? பழைய ஏற்பாட்டு 2000 இயர்ஸ் பேக் ஆண்டவர் பெதஸ்தாக்கு போனார், எரிகோவுக்கு போனார், நல்லது. ஆனால் இப்போ நான் எப்படி உதவியை பெற்றுக்கொள்ளுவது? இப்போ உள்ள காலத்தில், இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் எப்படி உதவியை பெற்றுக்கொள்வது? எப்படி? வேதத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஸ்கிரீன்ல இருக்கு, வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது பாருங்க, ஜெபத்திலே தான் ஆண்டவரிடத்திலே நாம் உதவியை கேட்க வேண்டும். நீயோ ஜெபம் பண்ணும்போது, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினதிலிருந்து இரவு வரைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த சகாயரிடத்திலே நீங்கள் சகாயத்தை கேட்கலாம். வாசிங்க. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி பாருங்க, உன் அறை வீட்டுக்குள் போய் கதவை பூட்டி உலகத்தில் உள்ள எல்லாத்தோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆண்டவரோட கனெக்ட் ஆகி, கதவை பூட்டினா என்ன அர்த்தம்? உலகத்தின் காரியங்களிலிருந்து நீ உன்னை லாக் பண்ணிட்டு ஆண்டவருடைய அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து, வாசிங்க, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி, அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த உதவி செய்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார், சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் சீக்ரெட்டே. அந்தரங்கத்தில் போய் கதவை பூட்டிட்டு முழங்கால் போட்டு, தேவனே என் கணவனுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, என்னுடைய காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் அந்த உதவியை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா? பர்சனல் ப்ரேயர் அண்ட் ரிக்வெஸ்ட் காட் அவர் ஹெல்ப்பர். நம்முடைய தேவனிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் சொல்ல வேண்டும். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி உன் தேவைகளை நீ ஆண்டவரிடத்திலே சொல்லு. அப்பொழுது
அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அந்தரங்கம், வெளியரங்கம். பாருங்க, வெளியரங்கமா ஜெபம் பண்றதுக்கு இன்னைக்கு பெரிய கூட்டமே வரும். ஆனா அந்தரங்கத்துல ஜெபிக்கிறதற்கு ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கும். இதுதான் ரகசியமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வெளியரங்கமா இப்படி கூடி ஜெபிப்பது கொஞ்சம் ஈஸி தான். ஆனா அந்தரங்கத்துல போய் ஜெபிப்பதற்கு நமக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், இடத்தை ஒதுக்க வேண்டும், மற்ற காரியங்களை ஒதுக்க வேண்டும், செல்போனை ஒதுக்க வேண்டும், சில உறவுகளை ஒதுக்க வேண்டும், நம்முடைய சில வேலைகளை ஒதுக்க வேண்டும். ஒதுக்கி ஆண்டவரிடத்துல போய் உட்கார்ந்து அவரிடத்துல உதவியை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்க போகணுன்னா காலையில் 8 மணிலேருந்து 10, 11, 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்கறதுக்கு 5 நிமிடம் கூட நம்ம நேரம் செலவு பண்ணுவது கடினமாய் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்கணுமா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவர்கிட்ட உதவியை கேட்கறதுக்கு நான் ரெடி. இங்கேருந்து ஒரு டீமையே கூட்டிகிட்டு போக ரெடி, லீவ் போட்டுட்டு போக ரெடி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு சகாயம் பண்ணுறேன்ப்பா, நீ என்ன கேளு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா அந்தரங்கத்தில் உம்மிடத்திலே உதவியை கேட்பதற்கு எனக்கு கிருபை தாரோ. ஆமென். அதுக்கும் ஒரு ஜெபம் வேணும், ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஜெபம் வேணும். எல்லாமே அவருடைய கிருபை எல்லாமே நம்மளால செய்ய முடியாது. பாருங்க, வாசிங்க 7வது வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஆண்டவரே, உமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அவங்க பண்ணதெல்லாம், அந்த அநியாயத்தெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. உன் தேவை என்னையோ அதை மாத்திரம் ஆண்டவரிடத்துல சொல்லு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, தேவனே, என்னுடைய தேவைகளை உம்மிடத்திலே சொல்லுவதற்கு ஞானத்தையும் விசுவாசத்தையும் தாரும். ஆமென். பாருங்க, வாசிங்க. வீண் வார்த்தைகளினால் அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை கைவிட்டுறாதீங்கப்பா, ஆண்டவரே, எங்களை கைவிட்டுறாதீங்க. ஆண்டவர் என்னைக்கு சொன்னாரு நான் கைவிடுவேன்னு சொல்லியிருக்காரா? நம்ம அவரை பிடிச்சிக்கோன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏசப்பா, நான் உங்களை பிடிச்சிக்கொள்ள கிருபை தாங்கப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே கிருபை தாங்கப்பான்னு கேட்கறத விட்டு ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல நான் கைவிட்டுருவேன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ என்ன பிடிச்சின்னா நான் உன்னை விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். வசிங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி தெரியும். ஆனாலும் அவரிடத்துல சொல்லணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதனால தான் பாயிண்ட் பை பாயிண்டாக நான் எப்போவுமே புல்லட் பாயிண்ட் போட்டு தான் ஜெபம் பண்ணுறதும் அப்படி தான். ஒவ்வொரு வாரமும் ஒரு புல்லட் பாயிண்ட், ஒரு 5-6 பாயிண்ட் போட்டு, ஆண்டவரே இதை செய்யுங்கப்பா, இதை செய்கிறதுக்கு தடையாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். நம்ம பாட்டுக்கு ஆண்டவரே ஆண்டவரே சொல்லிட்டார், நீ அதிக வசனப்பினால என்ன கிடைக்காது, நீ ரொம்ப அலப்புறதுனாலையோ நீ புலம்புறதுனாலையோ நான் செய்ய மாட்டேன். ஆனால் உன் தேவையை என்கிட்ட சொல்லு, நான் நிச்சயமாக உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் சொல்லுங்க, அந்தரங்கத்தில் சகாயரிடத்திலே விண்ணப்பம் பண்ண தேவன் எனக்கு கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, the Lord is my helper. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் தைரியம் கொண்டு இருப்பேன். ஏனென்றால் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அவர் அன்புள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதுனால, அவர் என் தகப்பனாய் இருக்கிறதுனால அவர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா.
கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி. ராஜாக்கள், அதிகாரிகள், நியாயாதிபதிகளை கர்த்தர் ஆளுகை செய்யும். எல்லாம் ஒரே ஒரு சின்ன ஜெபம் சொல்லாம, ஏசப்பா, சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா, எங்கள் தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள், அதிகாரிகள், நியாயாதிபதிகளை நீர் ஆளுகை செய்யும். நாங்கள் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.